பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெண்டர் ப்ளஸ் 2023 லாஸ்ட்டு வெறும் 6000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. வண்டி புதுசாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அப்படி இருக்கு. இந்த வண்டியை தம்பிங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஒரு சேஃப்டி. என்ன காரணம்னா தம்பி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டியோ எடுத்துன்னு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் டியோ எடுத்துன்னு போயிட்டு இவங்க அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஸ்பெண்டர் வந்து இந்த தம்பி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நம்ம பொதுவாக யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமர் வந்தால் அவங்க நம்ம கடை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தாங்கன்னா எங்கிட்ட 10 ரூபா தானே இருக்குது, எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை, ஸோ ஃபைனான்சர் கிடையாது. இருந்தாலும் 10 ரூபா வாங்கின்னு வண்டியை டெலிவரி கொடுக்குறோம். மீதி நாளைக்கு ஃபைனான்ஸை பார்த்துக்கலாம், நம்ம கஸ்டமர் தானே. ஸோ பக்க கண்டிஷனில் இருக்கிற இந்த வண்டியை தம்பி கொடு. தம்பி பார்த்து எப்படி பார்த்தா நம்ம ஃபஸ்ட் நம்ம யூடியூப் பார்த்துட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் யூடியூப் பார்க்குற நீங்களும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி இந்த மாதிரிலாம் வீடியோ வந்து டெய்லி விற்கிற வண்டி, சேல்ஸ் வண்டி, யாரை டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வீடியோ மூலமாக போடுவோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கடை உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் நல்ல வண்டி, நல்ல குவாலிட்டியான வண்டி எடுக்கலாம், தம்பிங்களை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்கட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் திமிரி மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வரும். பக்கத்தில் வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இது சென்டராக இருக்குது. ஸோ தம்பி கேட்கலாம். ஒன்று தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த வண்டி நல்லா இருக்காப்பா? நல்லா போயிட்டு இருக்குங்களா? ஓகே. இப்போ எப்படிப்பா? பரவாயில்ல. ஏற்கனவே எடுத்த வண்டி எடுத்தோன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கலாம். ஹாப்பியாக இருக்கு. ஓகேண்ணா, ஓகே. வண்டி புதுசாக இருக்கு. ஓட்டி பார்த்தீங்க? புது வண்டி தான், நல்லா தான். சரி, ஓகே. டவுன் பேமெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டி? 10 ரூபா கட்டணும்ண்ணா. 10 ரூபா பார்த்து ஹாப்பி. ஓகேண்ணா. ஓகே சார். 3000 ரூபாய் சொன்னதுக்கோட இது பண்ணி தான் இது பண்ணுவோம். ஏன்னா 13 ரூபா தான் கட்டணும், தம்பி 10 ரூபா தான் கட்டிருக்காரு. அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். நம்ம கடை இல்லை, ஃபைனான்ஸே இல்லை, பரவாயில்ல, நீங்கள் பண்ணி தான்ட்டீங்க. நம்ம கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. காசு பணம்லாம் அப்புறம் ரெண்டாவது. நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இந்த 13 ரூபா கட்டணும், அதை தான் தம்பி சொல்ல வராரு. 10 ரூபா தான் கட்டியிருக்காரு. 3 ரூபா நான் அடுத்த மாதம் தரேன்னா சரி ஓகே எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி எதனால நேரில் வாங்க, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரோம். காசு கம்மியாக இருந்தாலும் கடன் கொடுத்து அனுப்புகிறோம், ஃபைனான்ஸ்லாம் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ எல்லா வகையிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நேரில்